அதில் முதலாவது சொல்கின்றார்கள், ஒரு மனிதர்களாகிய எங்களுக்கு, ஏழைகளுக்கு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் அந்நியத்து சாதிகா, அடி உள்ளத்தால் அவன் நீயத்து வைக்கிறான், அவனுடைய நீயத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த காலகட்டங்களிலே யாரை கண்டாலும் அவன் சொல்கிறான், துஆ செய்யுங்கள், ஹஜ் செய்வதற்காக வேண்டி நான் நீயத்து வைத்திருக்கிறேன். நீயத்து வைப்பதற்கு யாருக்காவது கஷ்டமா? யாருக்காவது சிரமமா? அதற்கு சல்லி செலவழிக்க வேண்டுமா? கண்ணியமானவர்களே, நீயத்தை அடி உள்ளத்திலே நாம் ஆழமாக கலப்படமில்லாத நீயத்தாக நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் வாரி வழங்கி விடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகி எங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். ஒரு 3000 பேர் தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான். நாமும் அல்லாஹு தஆலாவிடத்திலே நியத்து வைப்போம், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக நானும் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவேன் என்ற அந்த நியத்தை ஏற்படுத்துவோம் என்றிருந்தால் நிச்சயமாக அதே நன்மைகள் நாம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு எந்த நன்மைகளை அவர்கள் அடைந்து கொண்டார்களோ அந்த நன்மையை எங்களுக்கும் எங்களுடைய இந்த நாட்டிலிருந்தே அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மனிதர்களை யுத்தத்துக்காக வேண்டி அனுப்பினார்கள். அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி சென்று விட்டார்கள். இன்னும் சிலர் யுத்தத்துக்காக வேண்டி சொல்லவில்லை. ஹபஸஹுமுல் உதுர், அவர்களுக்கு நோய், பலவிதமான தங்கடங்கள் ஏற்பட்டது. அந்த போகக்கூடியவர்களை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா சிர்தும் மசீரன், நீங்கள் எங்கெங்கெல்லாம் நடந்து செல்வீர்களோ, வமா கதஅதும் வாதியன், எந்த கணவாய்களை எல்லாம் நீங்கள் கடந்து செல்வீர்களோ, யாரெல்லாம் இங்கு செல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களும் உங்களோடு தான் இருப்பார்கள். இல்லா கானூ மஅக்கும், அவர்கள் உங்களோடு தான் அவர்கள் இருப்பார்கள். உண்மையில் அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி சென்றடைந்து விட்டார்கள். இவர்கள் சொல்லவில்லை, இவர்கள் இங்கு அறைகளில் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களுடைய நியத், யார் யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லையோ அவர்களுடைய அடி உள்ளத்திலே இருந்தது, நாமும் ஆரோக்கியமாக இருந்தால் நிச்சயமாக இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டிருப்போம் என்ற கலப்படம் இல்லாத அந்த நியத், அந்த உன்னதமான பரிசுத்தமான அந்த எண்ணம் அவர்களுடைய அமல்களிலும் இவர்களை கூட்டு சேர வைத்து விட்டது என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறுதான் அல்லாஹ் நன்மைகளை வழங்குகிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் அந்த நீயத்தோடு, அந்த கலப்படம் இல்லாத அந்த நீயத்தோடு பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. வசதி இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை என்றாலும் போக வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது அடியுள்ளத்திலே, நிச்சயமாக போன கூலியிலே நாமும் கூட்டு சேரலாம். கனிமான சகோதரர்களே, இது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் நன்றாக விளங்குவோம், இதா உலிமத்தில் ஹதீஅத்து ஃபில் அர்த், பூமியிலே ஒரு பாவம் நடைபெறுகிறது, அந்த பாவம் நடக்கக்கூடிய இடத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள்.
அந்த மனிதர்கள் அந்த பாவத்தை உள்ளத்தால் வெறுக்கிறார்கள். இது ஒரு பாவமான காரியம். அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும், இவற்றை நாம் வெறுக்க வேண்டும் என்று உள்ளத்தால் வெறுக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான கமன் ராப அன்ஹா, இப்படியாப்பட்ட மனிதர் யார் தெரியுமா? கான கமன் ராப அன்ஹா, இந்த பாவம் நடக்கக்கூடிய இடத்துல இவர்கள் இல்லாதவர்களை போலாகி விடுகின்றார்கள். ஏன்? இவர்களுடைய உள்ளம் அந்த பாவத்தை வெறுக்கிறது. எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். ஆனால் இன்னொரு கூட்டத்தையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா உலிமத்தில் ஹதீஅத்து ஃபில் அர்த், பூமியில் அதே பாவம் நடைபெறுகிறது, ஒரு மானக்கேடான செயல் நடைபெறுகிறது, அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஒரு செயல் நடைபெறுகிறது. காப அன்ஹா, இவர் இந்த பாவத்தை விட்டு தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் கட்டாரிலே இருக்கிறார், இவர் துபாயில் இருக்கிறார், இவர் பஹ்ரைனில் இருக்கிறார், இவர் சவுதியில் இருக்கிறார், இன்னொரு வெளிநாடுகளிலே இருக்கிறார். ஆனால் இங்கு ஒரு கல்யாணம் நடைபெறுகிறது, இங்கு ஒரு மியூசிக்கல் ஷோ நடைபெறுகிறது. அவர் அங்கிருந்து ஆசை வைக்கிறார், நானும் இருந்தால் இதிலே கலந்து கொண்டிருப்பேனே, இந்த மதுபானத்தை குடித்திருப்பேனே, இந்த மியூசிக்கல் ஷோயில் நான் கலந்து கொண்டிருப்பேனே என்று அவன் வெளிநாட்டில் இருந்து உள்ளத்தால் விரும்புகின்றான் என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான கமன் ஷஹிதஹா, இவன் இந்த நாட்டில் இருந்து அந்த மியூசிக்கோல ஷோல கலந்து கொண்டு அந்த மதுபான கோயலைகளை குடித்தால், அந்த பாவத்தில் கலந்து கொண்டால் என்ன பாவம் எழுதப்படுமோ அப்படியாப்பட்ட பாவத்திலே இவனும் கூட்டு சேர்ந்து விட்டான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய உள்ளங்களை தான் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய நீயத்துக்களை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். எனக்கும் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக நானும் கலந்து கொள்வேன் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ செய்வோம். நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். இரண்டாவதாக சொல்கின்றார்கள், யார் யாரெல்லாம்